வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பன உள்நாட்டு செய்திகள். வட்டுக்கோட்டை தென்மேற்கு பகுதியில் உள்ள வீதிக்கு பாரதி வீதி என பெயர் சூட்டப்பட்டு இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. விருந்தினர்கள் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து விருந்தினர்களது உரைகள், வீதி திறந்து வைப்பு வைபவம் என்பன இடம்பெற்றன. யாழ் நண்பர்கள் அமைப்பின் தலைவர் கலாநிதி சிதம்பரம் மோகன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மரவன் புலவு சச்சிதானந்தம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மதகுருமார் வலிமேற்கு பிரதேச செயலாளர் திருமதி கவிதா உதயகுமார், வலிமேற்கு பிரதேச சபை செயலாளர் சண்முகராஜா பாலரூபன், கிராம அலுவலர் சிவபாலன் சிவகுமார், பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, கலாநிதி கந்தையா சிவராஜா, டாக்டர் எம்பி நடராஜா, மருத்துவர் சூரி, சி பரமசிவம் பிள்ளை, கா கோபாலகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து யாழ் வடமராட்சியில் நேற்று பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. வடமராட்சி மாலுசந்தி மைக்கேல் விளையாட்டு மைதானத்தில் மருத்துவர் சிவகுமார் தலைமையில் குறித்த பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என். ஸ்ரீகாந்தா, யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி. மணிவண்ணன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான ப. கஜதீபன் மற்றும் விந்தன் கனகரட்னம், அரசியல் ஆய்வாளர் சியா ஜோதிலிங்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னர் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகின்றது. சாதியாக, மதமாக, பிரதேசமாக தமிழினம் பிளவுபட்டு காணப்படுகின்றது. இதனை தாண்டி தமிழ் தேசமாக ஒருங்கிணைப்பதற்கு தமிழ் பொது வேட்பாளர் மிகவும் அவசியமானதாகும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அழைப்பை விடுத்துள்ளார். இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ரணில் விக்ரமசிங்கே அவரது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவை வெற்றியாளராக மாற்ற அவர் தயாராகியுள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்சகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் உறுதிப்பாட்டினை பூஜ்ஜியமாக்கினார். அதேபோன்று தற்போது அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அவருக்கே வாக்களிக்க இருந்ததாகவும் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இதன் மூலம் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என மறைமுகமாக கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினர் ஒருபோதும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க போவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகம் இழைக்காத குழு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரிகளுக்கு தமது அரசாங்கத்தில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி வழங்கியுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உடந்தையான தீவிரவாதிகளுக்கும் மிலேச்சத்தனமான சூத்திரதாரிகளுக்கும் நிச்சயமாக தண்டனை வழங்குவோம். தலைமறைவாகியுள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி வழங்கப்பட வேண்டிய அதிகபட்ச தண்டனையை வழங்குவோம். தற்போதுள்ள பதில் ஜனாதிபதியும் இந்த தாக்குதலுக்காக நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதாக கூறினார். ஆனால் அவர் அதனை நிறைவேற்றவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவும் ரணிலும் உண்மையை திட்டமிட்டு மறைத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்திக்கு எவருடனும் டீல் கிடையாது. எனவே இந்த உண்மையை வெளிப்படுத்துவோம். சஜித் பிரேமதாச என்பவர் பணத்திற்காகவும் பதவிகளுக்காகவும் வரங்களுக்காகவும் விலை போகின்றவர் அல்ல. நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களின் நம்பிக்கையை வென்றவராகவே நான் உள்ளேன். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை ஆராய்ந்து அதனை வெளிப்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று சுகாதார சேவைகள் சீர்குலைவதை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சு மற்றும் பொது நிர்வாக அமைச்சு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமையினால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் வாக்குச்சாவடியாவது அல்லது அவர்கள் கடமையாற்றும் இடத்துக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என இச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சுகாதார ஊழியர்களுக்கு மாத்திரமே தபால் மூலம் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏனைய சுகாதார பணியாளர் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து சுகாதார ஊழியர்களும் வாக்களிக்க தத்தமது தொகுதிகளுக்கு சென்றால் மருத்துவமனை செயற்பாடுகள் பாதிக்கப்படலாம் என சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவிகுமுதே சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் பொரம்பலம் எனும் இடத்தில் நேற்றிரவு முந்திரி பருப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சிறிய ரக லொரியொன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. லொரியில் சாரதி உட்பட மொத்தம் 10 பேர் இருந்துள்ள நிலையில் அவர்கள் முந்திரி பருப்பு மூட்டைகளுக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர். விபத்து குறித்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சிக்குண்டவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் லொரிக்கு அடியில் சிக்கிய 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2 படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சாரதி அங்கிருந்து தப்பியோடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை அடுத்து 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை இரு சமூகங்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதல் கலவரமாக வெடித்ததில் 5 உயிரிழந்ததை அடுத்து அங்கு பல்வேறு வன்முறை சம்பவம் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் முன்னெடுத்த தொடர் போராட்டத்தை அடுத்து கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அரசு தடை விதித்துள்ளது. அத்துடன் தவ்பால் மாவட்டத்தில் குற்றவியல் நடைமுறை சட்ட விதி 163 கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு மட்டும் ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். சீனாவில் குரங்கம்மைக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு தேசிய மருந்து பொருட்களுக்கான நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஷாங்காய் புரோடக்ட்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு சினோபாம் வாயிலாக நிர்வகிக்கப்படும் தடுப்பூசி குரங்கம்மையை குணப்படுத்த உதவும் என நம்பப்படுகின்றது என்றும் இந்த தடுப்பூசியை சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குரங்கம்மையை தடுக்கும் முயற்சியாக அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் சில தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை தொலைபேசி உள்ளிட்ட சாதனங்களில் இருந்து விலகி விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளங்கள் என்பவற்றில் பார்க்க விரும்புகின்றேன். சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்றது. சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களும் தீங்கும் விளைவிக்கும் வகையில் இருக்கின்றது. எனவே குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி தொடரை இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முன்னதாக இத்தொடரின் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து நிர்ணயித்த 219 ஓட்டங்கள் இலங்கை அணி வெற்றிகரமாக கைப்பற்றியது. இதன் மூலம் 147 ஆண்டு கால டெஸ்ட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் 200 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஓட்டங்களை செய்த முதல் ஆசிய அணி என்ற மாபெரும் வரலாற்று சாதனையை இலங்கை படைத்துள்ளது. இதற்கு முன்னர் 2010ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் ஹெடிங்லேயில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் 180 ஓட்டங்களை சேசிங் செய்தமையே சாதனையாக கருதப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான 17 பேர் கொண்ட அணியை இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியானது அக்டோபர் 7ஆம் தேதி முல்தானில் ஆரம்பமாகும். அதேவேளை 2வது போட்டி அக்டோபர் 15ஆம் தேதி கராச்சியிலும், மூன்றாவதும் இறுதியுமான போட்டி அக்டோபர் 24ஆம் தேதி ராவல்பிண்டியிலும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடை தசையில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஓய்வில் இருந்த பென் ஸ்டோக்ஸ் குறித்த அணியில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.